Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. Indian Prime Minister for the first time இந்த protest டெல்லியில நடந்துட்டு இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்காங்க. இந்த protest பத்தி for the first time Indian Prime Minister வந்து பேசி இருக்காங்க. அவங்க பேசின 1 hourலயே ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து அதை ரிஜெக்ட் பண்றாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் அதை ரிஜெக்ட் பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட மிகப்பெரிய காயத்துக்கு போடுற ஒரு பேண்டேட் மாதிரி இருக்குது, இது பத்தாது, நாங்க கேட்கிற 3 விஷயங்கள்ல நாங்க தெளிவா இருக்கோம், அது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மல்டிபிள் டைம்ஸ் அவங்கள பேச கூப்பிட்டு இருக்கோம், அவங்க பேச வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இந்தியால பார்லிமெண்ட் வேற இன்னைக்கு நடந்திருக்குது. அங்க என்ன நடந்திருக்குது, பேசிக்கா டெல்லியில இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது. நம்ம வந்து இத நேத்திக்கு பார்த்தோம், அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம், அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தோம். இப்போ மறுபடியும் அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட என்னென்ன எல்லா சைடுல இருந்தும் நம்ம எந்த பயசும் இல்லாம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் இப்போ உங்ககிட்ட நான் வந்து கரெக்ட்டா சேர்க்க போறேன். இந்த மாதிரி இங்க நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான அப்டேட்ஸையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு யூடியூப் கரெக்ட்டா வந்து சேர்க்கும். முதல் விஷயத்துல இருந்து வர ஆரம்பிச்சிடுறேன். இன்னைக்கு டே வந்து ஆரம்பிக்கிறப்போ அபிஜித் திப்கே இருக்காங்கல்ல, அதாவது இந்த சிஜேபியோட ஃபவுண்டர் ஹெட் அவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டே 34 அட் ஜந்தர் மந்தர்னு சொல்லி ஒரு போட்டோ போடுறாங்க. மீன்ஸ் 34வது நாளா 34th டேவா அங்க வந்து அந்த ப்ரொடெஸ்ட் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது இன்னும் அப்படிங்கறத ஒன்னு எஸ்டாப்லிஷ் பண்றாங்க. இது போயிட்டே இருக்கிறப்போ தான் வந்து அவங்க கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடியது, லாஸ்ட் ஃபியூ டேஸ் அதிகமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அமைதியான ப்ரொடெஸ்ட்னா எப்படி போலீஸ் மேல வந்து தாக்குதல் நடந்திருக்குது, கல்லெறியப்பட்டிருக்குது, இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களோட பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, people are being sent from outside to deliberately disrupt the protest. இவங்கலாம் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்தவங்க கிடையாது, வெளியில இருந்து வேணும்னே அனுப்பப்படக்கூடிய நபர்கள். இதுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டரோட ட்வீட் வருது. சோ முதல்ல நான் இந்த அதே குரோனாலஜிக்கலா சொல்றேன், டைம் லைன் படி காலையில இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு. சோ இது ஒரு 8:30 அந்த டைத்துக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசமா நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஜந்தர் மந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமா இருந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட ஒரு மாசத்துல நடந்ததே கிடையாது. பட் இப்போ இது பெருசான உடனே வேணும்னே வெளியில இருந்து நிறைய பேர் அனுப்பிச்சு வைக்கப்படுறாங்க, அவங்க வந்து உள்ளுக்குள்ள வேணும்னே இந்த மாதிரி உண்டாக்கி விடுறாங்க, கல்ல விட்டுறது, கலவரத்தை தூண்டி விடுறது, அந்த மாதிரி அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சனும் லேட்டர் இன் தி டே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நாங்க அக்செப்டே பண்ண மாட்டோம், இது அந்த போலீஸ்க்கும் நடக்க கூடாது, பதிலுக்கு ஸ்டூடண்ட்ஸ் தாக்குறதுன்னு ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நடத்தப்படக்கூடாது, அதனால இங்க போலீஸும் பாதிக்கப்படக்கூடாது, ஸ்டூடண்ட்ஸும் பாதிக்கப்படக்கூடாது, இந்தியால வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடமே நாங்க கொடுக்க மாட்டோம், அப்படி பண்றவங்க எங்களோட ப்ரொடெஸ்ட சார்ந்தவங்க கிடையாது, வெளியில இருந்து அனுப்பிச்சு வைக்கப்படக்கூடிய நபர்கள் அவங்க நிறைய பேர் உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத தான் வந்து அபிஜித் திப்கேவும் சொல்றாங்க, அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சனும் சொல்றாங்க. சோ இது வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாவே ஓடிட்டு இருக்குது. எப்படி இது வந்து கல் அவுட் எறிறது, எப்படி போலீஸை தாக்குறது அப்படிங்கிறதுக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வெளியில இருந்து வந்த ஆட்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க பண்றது கிடையாது, ஒரு மாசமா நடக்காதது எப்படி திடீர்னு இப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குவெஸ்டினா இருக்குது. கரெக்ட்டா காலையில இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் வருது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, nothing is more important than the welfare and future of our youth. நரேந்திர மோடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட நலனையும் ஃபியூச்சரையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது, நாங்க வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேப்பர் லீக் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் சீக்கிரமா விசாரிக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பேப்பர் லீக் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நிறைய பேர் எதுக்கு இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குதுங்கறதே அப்பப்போ நம்ம மிஸ் பண்ணிடுறோம், பிகாஸ் we are cluttered with information. நான் இன்னும் ஒரு பேசிக்கான ஒரு ஃபிளாஷ்பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் வந்து கரெக்ட்டா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிய வரது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய தெரிய வருது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் பேடா ஃபீல் பண்றாங்க. கவர்மெண்ட் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கறப்ப அது உண்மைன்னு தெரிய வருது. சோ கவர்மெண்ட் வந்து மறுபடியும் நீட் எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ முதல்ல நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சுல, அது சாதாரண விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான மாணவர்கள் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து இப்படி லீக் ஆயிட்டே இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. இதுக்கு தார்மீகமா பொறுப்பேத்துக்கிட்டு இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த இவங்களோட ஃபர்ஸ்ட் கோரிக்கை. மறுபடியும் அவங்க சொல்றது அதுதான். சோ அவர் ரிசைன் பண்ணணும், தார்மீகமா ஒருத்தங்க பொறுப்பேத்துக்கோங்க. இது என்ன சின்ன ஸ்கேல் பிரச்சனை இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஸ்கேல் பிரச்சனை. அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், யாராவது ஒருத்தங்க பொறுப்பேற்றுக்கணும், அவங்க அந்த வேலையை விட்டு போகணும்ங்கறப்ப அது இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கணும் தர்மேந்திர பிரதான் வந்து இந்த சிஜேபி வந்து முதல்ல இருந்தே அவங்கள தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீட் பேப்பர் லீக், அந்த பேப்பர் லீக் தான் ரீகால்
ரீகால் பண்றாங்க. சோ அந்த பேப்பர் லீக் சம்பந்தமா ஸ்ட்ரிஞ்சன்ட் இருக்கிறதுலே கடினமான இருக்கிறதுலயே வந்து வேகமான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோட் செட் பண்ண போறோம். have directed the concerned authorities and officials to take all the necessary steps in this regard. இதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் officials வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நானே டைரக்டா பிரைம் மினிஸ்டர் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு this continues our series of steps for safeguarding and interest of students. இது வந்து ஸ்டூடண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது நாங்க வந்து கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருப்போம். those who try to harm the future of our youth will not be spared. இந்தியாவோட யங்ஸ்டர்ஸோட ஃபியூச்சரை கை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. இதை சொல்லி கொஞ்ச நேரத்திலே இன்ஃபேக்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி வந்து ஒரு பதிலுக்கு ஒன்று சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஒன் ஹூ ஹஸ் ஹார்ம்ட் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் யூத் த மோஸ்ட். பேசிக்கா பிரைம் மினிஸ்டர் ட்வீட்டை முடிக்கிறப்ப என்ன சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸை யாரும் பாதிக்கிறதுக்கு காயப்படுத்துறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்ன சொல்றாங்க, யூ ஆர் த ஒன் ஹூ ஹஸ் ஹார்ம்ட் தம் த மோஸ்ட். அவங்களை இருக்கிறதுலே அதிகமாக அவங்களோட ஃபியூச்சரை பாதிச்சதே நீங்க தான். யூ அலவுட் அண்ட் என்கரேஜ் த டோட்டல் கேப்சர் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே வந்து இப்போ உடஞ்சு போய் டிஸ்ட்ரக்ஷன்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்க, உடஞ்சு போய் கிடைக்குது. அண்ட் protected every person responsible for it. இத யார் இந்த தவற பண்ணிருக்காங்களோ, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் உடைச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து பாதுகாத்து வச்சிருக்கீங்க, ப்ரொடெக்ட் பண்ணி நீங்களே வச்சிருக்கீங்க. ஸ்டூடண்ட்ஸோட டிமாண்ட் ரொம்ப கிளியரா இருக்குது. மூணே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒன், சாக் தர்மேந்திர பிரதான், அதாவது இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டரை சாக் பண்ணுங்க, வேலையை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது, ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது, டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தோஸ் ஹூ அசால்ட்டட் தம். அவங்கள வந்து இந்த ப்ரொடெஸ்ட் டயத்துல வந்து யார் காயப்படுத்தினாலும் அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. இந்த மூணை தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். நீங்க ஏன் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அந்த டோன்ல இருக்கு. பேசிக்கா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல அவங்க கேட்கல, அவங்க கேட்கிற மூணு விஷயத்தை பண்ணாம நீங்க வேற ஒன்னு சொல்றீங்கிற ஒரு டோன்ல அவங்க கேட்கறது இதுதான் சொல்லிட்டு ரீஐட்ரேட் பண்ற மாதிரி லீடர் ஆஃப் அப்போசிஷன் சொல்றாங்க. இதுக்கு நடுவுல சிஜேபியோட ஃபவுண்டர் லீடர் அபிஜித் திப்கே அவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதானோட போட்டோவை போட்டுட்டு ஹாய் மை நேம் இஸ் நத்திங் அப்படி சொல்லி போடுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டரோட ட்வீட்ல வந்து நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than the welfare and future of our youth இருக்குல்ல, அதுக்கு தர்மேந்திர பிரதான் தான் அந்த நத்திங். பேசிக்கா அந்த பேரை வந்து நத்திங்க்கு பதிலா தர்மேந்திர பிரதான் அப்படின்னு வச்சீங்கன்னா அவர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்றாருன்னு கலாய்க்கிற விதத்துல வந்து அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. இது போயிட்டு இருக்கிறப்ப தான் இன்னொரு ஒரு விஷயம் வந்து அதிகமா பேசப்படுது. அது என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து 4வது முறையா மறுபடியும் சிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு மீட் பண்ண சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு ஒரு இன்வைட் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லிட்டரலா டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருக்கிற ஹெட்லைன் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு few minutes முன்னாடி வந்தது. கவர்மெண்ட் சென்ஸ் 4th invite for talks. சிஜேபி refuses to meet at Nadda's place or office. அதாவது ஜேபி நட்டா அப்படிங்கிறவங்க தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் சைடுல இருந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தையை மெயினா ஸ்பியர் ஹெட் பண்ணிட்டு இருக்கிறது. இது வரைக்கும் 2 முறை வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து இவங்கள மீட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து 4வது முறையா மீட் பண்ண சொல்லி நாங்க இன்வைட் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிஜேபி வந்து மீட் பண்ண ரெஃப்யூஸ் பண்றாங்க, நாங்க மீட் பண்றதுக்கு கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம், அவங்க தான் வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை இன்னும் உங்ககிட்ட டீடைலா சொல்லணும்னா, டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்தியாவோட யூனியன் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் has sent 4 formal proposals for a discussion with their representatives since last afternoon. நேத்து மத்தியானத்துல இருந்தே நாங்க 4 தடவை அனுப்பிச்சிட்டோம் இன்வைட். This is a standing invitation to all our youth friends that the government is ready to discuss on all issues at your convenience at any time. நீங்க சொல்ற நேரத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசுறதுக்கு நாங்க இன்வைட் அனுப்பிச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச டயத்தை நீங்க சொல்லுங்க. டிஸ்கஷன் can take place either at JP Nadda's office or residence. We do not stand on prestige. அவர் ஜேபி நட்டாவோட வீட்லயும் இந்த டிஸ்கஷன் நடக்கலாம், யூனியன் மினிஸ்டரோட வீட்லயும் நடக்கலாம், மினிஸ்டரோட ஆபீஸ்லயும் இது நடக்கலாம். நாங்க வந்து வரட்டு கௌரவம் பார்க்கல. Slowly by the way of discussion we will progress towards a solution. இதுக்கான சொல்யூஷனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசி போயிடலாம். This is part of a series of continuous steps taken by government for the welfare of students. ஸ்டூடண்ட்ஸோட நலனுக்காக ஒரு சீரிஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுக்குது. இதுவும் அதுல ஒன்னு. I humbly appeal to you all to come and have discussion. மறுபடியும் நான் உங்களை எல்லாரையுமே வந்து பணிவன்புடன் வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேங்கிறாங்க. பட் சிஜேபி இதை ரிஜெக்ட் பண்றாங்க. சிஜேபி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கோம், ஆனா பேச்சுவார்த்தைங்கிறது நியூட்ரலான ஒரு இடத்துல இருக்கணும். மறுபடியும் ஒரு மினிஸ்டரோட ஆபீஸ்லயோ மினிஸ்டரோட வீட்லயோ அது இருக்கக்கூடாது. அங்க ஆல்ரெடி மீட்டிங் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் எங்களை அங்க கூப்பிட்டு போய் உட்கார வைக்க வேணாம். நியூட்ரலான ஒரு இடத்துக்கு வாங்க. நீங்க ஜந்தர் மந்தருக்கு மக்கள் இங்க தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, இங்க வந்து பேசுங்க அப்படிங்கிறது எங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்டா இருந்துச்சு. பட் ஜந்தர் இது ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றது. பட் ஜந்தர் மந்தர்ல வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, உங்களுக்கு வந்து வர வேணாம் அப்படின்னு தோணுச்சா நாங்க அதுக்கும் புரிஞ்சுக்கிறவங்க தான். சோ இந்த இடம் ஜந்தர் மந்தரும் வேணாம், அப்போ ஜேபி நட்டா அவங்க ஆஃபீஸ் மினிஸ்டரோட ஆஃபீஸும் வீடும் வேணாம், நியூட்ரலா வேற ஏதாவது இடத்துல வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கா அவங்களோட தரப்புல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்தணும், ஆனா அது வந்து உங்க வீட்ல இல்ல, உங்க ஆஃபீஸ்ல இல்ல, நியூட்ரலா ஸ்டூடண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நியூட்ரலா ஒரு இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்டாண்ட் ஆஃப் வந்து எங்க பேச்சுவார்த்தை நடத்த போகுதுங்கிறது வந்து தெரியல. கவர்மெண்ட் சைட்ல இருந்து நாங்க 4வது முறையா
வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கப்போ இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் செஷன் வேற போயிட்டு இருக்குது. ஐ திங்க் டுடே இஸ் டே 3 or 4 ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேவா? சோ பார்லிமெண்ட் செஷன்ஸ் கண்டினியூஸா போயிட்டு இருக்குது. ஆரம்பிச்ச டயத்துல இந்த மான்சூன் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அங்கதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸும் இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னோட தொகுதியில இருந்து இப்படி நம்ம இந்தியா ஃபுல்லா வந்து இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகள்ல இருந்தும் எல்லாரும் பார்லிமெண்ட்ல நம்ம இந்தியாவை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அந்த மீட்டிங்கும் டெல்லியிலேயே நடந்துட்டு இருக்குது, பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. இதுல கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் உட்கார்ந்து இன்னைக்கு வந்து நீட்டை பத்தி பேசணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போசிஷன் சைட்ல இருந்தும் கேட்டிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போசிஷன் முதல்ல அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், இப்பவே பேசணும்னு சொல்லாதீங்க, அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இத பத்தி நம்ம டிஸ்கஸே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிஜேபி கவர்மெண்ட், இது காங்கிரஸ் சொல்றது, பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அன்கண்டிஷனலா பேச வரோம், நீங்க பேசணும்னு சொல்றீங்க, நாங்களும் பேசணும்னு சொல்றோம், வாங்க பேசுவோம், பட் பேசுறதுக்கே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, கண்டிஷன்ஸ் போட்டு பேச வர்றது எப்படி ஒழுங்கான பேச்சுவார்த்தையா இருக்கும், அப்படி பேச முடியாது, கண்டிஷனே இல்லாம பேசுவாங்க, நாங்க ஏன் முதல்ல அவங்களை அனுப்பணும், முதல்ல பேசுவோம், அப்புறம் அதுல என்ன இருக்குங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம், பேசுறதுக்கு முன்னாடி அனுப்புங்கன்னு சொல்றது எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடு வந்து கேக்குறாங்க. இது கிரண் ரிஜிஜு வந்து கேக்குறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் வந்து இப்படி ஸ்டூடண்ட்ஸோட கன்சர்ன்ல வச்சிருக்காங்க, ஆனா அப்போசிஷன் வந்து அதை திசை திருப்புறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸோட நலன் மேல தான் அக்கறை அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, அக்கறை இருக்குது எல்லாம் சரி, பட் முதல்ல வந்து சிஜேபி என்ன ப்ரொடெஸ்ட், எதுக்காக இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்குது, இவ்வளவு நாளா எதுக்கு இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதை அட்ரஸ் பண்ணாம நீங்க சும்மா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல சிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் அவர் வந்து இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்ப அவங்க சொல்றாங்க, இது வந்து யார் வந்து அட்வைஸ் பண்றாங்கன்னு தெரியல கவர்மெண்ட்டுக்கு, இது அவங்க எப்பவோ வந்து இதெல்லாம் பண்ணிருக்கலாம், ரொம்ப லேட்டா டிலே ஆகி அவங்க இன்னமும் வந்து இவ்வளவு பெரிய காயத்துக்கு ஒரு பேண்டைட் போடலாம்னு பாக்குறாங்க, பட் எங்களோட கோரிக்கைகள் ஸ்ட்ராங்கா இருக்குது, பெருசா இருக்குது, மூணே விஷயம் தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய 3 விஷயம் நேத்துல இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், அதே 3 இல்ல இவங்களோடதுல வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது, ஃபர்ஸ்ட் தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும், ரெண்டாவது என்ன அதாவது சேஞ்ச் இருக்குன்னா ராகுல் காந்தி சொன்ன 3 கிடையாது, ஆக்சுவல் வேர்ட் பை வேர்டா பார்க்கணும்னா ராகுல் காந்தி சொல்றதுக்கும் சிஜேபி சொல்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுங்கிறது ரெண்டு பேரும் காமனா சொல்லிடுறாங்க, பட் ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 கோடி காம்பன்சேஷன் வந்து இறந்து போன 20 குழந்தைங்களோட ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி சைடுல இருந்து சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் வந்து பீஸ்ஃபுல்லான ப்ரொடெஸ்டர்ஸ் மேல போடப்பட்டிருந்தது வந்து வித்ட்ரா பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராகுல் காந்தி சொல்றப்போ அவங்க ட்வீட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மூணாவது வந்து யார் யாரு ஸ்டூடண்ட்ஸ் மேல காயங்கள் ஏற்படுத்தினாங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது. சோ இவங்க எஃப்ஐஆர் வித்ட்ரா பண்ண சொல்றாங்க, அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்ங்கறாங்க. சோ இந்த மாதிரி அதே பாயிண்ட் தான், பட் அதை பார்க்கக்கூடிய விதம் வந்து சொல்லக்கூடிய டிகிரி வந்து வேற வேறையா இருக்கே தவிர மோஸ்டா மேஜர் சிமிலர் பாயிண்ட்ஸ் பட் இன் டிஃபரண்ட் கனோட்டேஷனா தான் இருந்துட்டு இருக்குது. சோ இதுதான் ஓவரால் இன்னைக்கு நடந்திருக்குது. நாளைக்கு இந்த டாபிக்ல கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடந்தா நான் கண்டிப்பா அதை உங்ககிட்ட வந்து அட்ரஸ் பண்றேன். நீங்க ஆனா அதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து சொன்ன மாதிரி நான் காங்கிரஸும் என்ன சொல்றாங்கங்கறத சொல்றேன், பிஜேபி கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன், சிஜேபி ப்ரொடெஸ்ட் சைடுல இருந்து எவ்வளவு நாள் என்ன நடந்துட்டு இருக்கு அதையும் நான் உங்ககிட்ட கரெக்டா அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி 3 தரப்புல இருந்தும் என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் கொடுக்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். I'll see you tomorrow. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இந்த கான்டென்ட் போய் சேரும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. Love you all. Take care. God bless. MG Squad. Cheers.